ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியோட கும்பகோணம் போயிருந்தோம். ஸோ அப்போ எங்கடா தங்கலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ மந்த்ரா குடம் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று பார்த்தோம். இது வந்து ரொம்பவே ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ரெசார்ட். ஸோ இங்கே ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெசார்ட்டில் என்ட்ரு ஆனே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் பண்ணுற விதமாக ஒரு பெல் ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம டெம்பிள்ஸ்லாம் இருக்காமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெசார்ட்க்கு ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா லேட். ஏன்னா கொஞ்சம் செக்இன் ஃபார்மேட்டிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். இங்கே ரூம் கீ கொடுக்குறப்ப தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய சாவி யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் எல்லா ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கார்டு தான். பட் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம், மந்த்ரா இல்லம்னு சொல்லிட்டு. இங்கே 3 கேட்டகரி ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. மந்த்ரா காட்டேஜ், மந்த்ரா இல்லம், பண்ணையார் வீடுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி எடுத்திருந்தோம், மந்த்ரா இல்லம்னு. வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 4 மெம்பர்ஸு, 3 adults and 1 kids. கொஞ்சம் பெரிய ரூமாக எடுத்தால் எல்லோரும் கம்ஃபர்டபுளாகும்னு சொல்லிட்டு தான் இந்த ரூம் சூஸ் பண்ணோம். லைட்டாக சாவி போடுறப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா என்னடா இவங்க அந்த காலத்து வீடு மாதிரி கொடுத்துட்டு உள்ளே எதுவும் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கும், நம்ம கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டோமேனு. பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நல்ல ஸ்பேஷியஸ் ரூம். ஸோ கம்ஃபர்டபுளாக இங்கே 4 மெம்பர்ஸ் தங்கலாம். நீங்கள் கிட்டோட சேர்த்து. ஸோ இவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் கட்டியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே ரூமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இல்லமோட ஹைலைட்டே இதுதான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக கார்டன் மாதிரி ஒரு ஃப்ரீ ஏரியா இருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ரைவேட் ஏரியா. நம்ம இந்த ரூம் எடுத்தால் இதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பின்வாசல் கதவு திறந்தால் வயல்வெளின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வயல்வெளி கிடையாது, பட்டு செம்மையாக கட்டியிருக்காங்க. இந்த இது வந்து ஒவ்வொன்றையும் யோசித்து பண்ணியிருக்காங்க. லைக் இந்த காலத்து வீடுலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ், பேக்கில் ஒரு என்ட்ரன்ஸ்னு. இங்கே ரெஸ்ட் ரூம் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு ட்ரையர்லேருந்து எல்லா தேவையான திங்ஸும் இருக்குது. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வெளில ஒரு ஓப்பன் ஷவர் வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போர் அடிக்கும் ரிசப்ஷன் கிட்டே வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா லேம்ப் லைட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன குட்டி கிருஷ்ணர் கோயில் மாதிரி இருக்குது, சுற்றி பான் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து நம்ம விளக்கேற்றணும். ஸோ இங்கே இருக்க கேம்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா கேரம், பல்லாங்குழி, தாயப்பாஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபேமிலியோடு வந்திங்கன்னா சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸோ நைட் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இங்கேயே சாப்பிட்டுட்டு ரூமில் போய் தூங்க வேண்டியது தான். நாளைக்கு தான் ரெசார்ட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பூஃபே கிடையாது. ஸோ அலாகாட்டே தான். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு என்னென்னு காமிக்கிறது. ஸோ நைட் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கணும். ஸோ இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அன்னபூர்ண தேவி ஒரு கோயில் இருக்குது. சின்ன டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. இது சுற்றி பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபீடிங் நம்ம பண்ணலாம். நிறையா மீன் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ரிசப்ஷனில் போய் பொறி கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் வந்து சாப்பிடுவோம். முக்கியமாக கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஆக்டிவிட்டி. இங்கே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பெயிண்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட்ஸ் போகுது. ஸோ ஒரு வில்லேஜ் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் நேம் வச்சு அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸு, டீ கடை, ஸ்விம்மிங் பூல்லாம் இந்த பக்கம், ரெஸ்டாரண்ட்லாம். இங்கே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் கத்துற சத்தம் தான். ஸோ இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துச்சி நீங்கள் வாக் போங்க, செமையாக இருக்கும். இங்கே மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:30 to 7 வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டீ காஃபி கொடுப்பாங்க. கும்பகோணம் டிகிரி காஃபி சாப்பிட்னா இங்கே சாப்பிட்லாம். இது வந்து சார்ஜபிள் கிடையாது. ஸோ இந்த டீ கடை செட்டப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல ஒரு டீ குடிச்சிட்டு தெம்பா சுற்றி பார்க்கலாம். ஒரு பக்கா வில்லேஜ் சைட் டீ ஷாப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே லாஸ்ட்டில் ஊஞ்சல் கூட போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடித்தாச்சு. அடுத்து இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிடச்சிதுன்னா நல்லா டெய்லி கூட எழுந்துச்சி வாக்கிங் போவேன். ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஸ்டாரண்ட்டு, அன்னப்பிரசன்னா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் இப்போது. இங்கே ரெஸ்டாரண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் குட்டி ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் என்னென்ன மெனு இருக்குதுன்னு பார்ப்போம். ஜூஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. எதை சாப்பிட்றதுனே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நட்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா இங்கே பார்த்திங்கன்னா யோகர்ட்டு, டீ, காஃபி, மில்க்கு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய செரல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா பயங்கர இங்கே ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான். ரொம்ப நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ண ஐட்டம்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ மெயின் டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரெட்டு, எக்கு, பேன் கேக்கு, ப்ரொக்கோலி, அப்புறம் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் மாதிரி சாலட்ஸ் இருக்குது. போஹா மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொடி இட்லி, நார்மல் இட்லி, வடை, உப்மா, இது இல்லாமல் நம்ம தோசை, ஆம்லேட் எது கேட்டாலும் வந்து லைவ் கிச்சன் மாதிரி வச்சுருக்காங்க வெளியில். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க பார்த்திங்கன்னா எல்லா காட்டேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த அக்ரகார ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப ஈவனாக நீட்டாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெசார்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது பெருசு இல்லை, பட் அதை நீட்டாக வச்சுக்கணும். இல்லைனா இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க அந்த ரெசார்ட்டுக்கு. ஸோ இது வந்து அக்டோபருக்கு மேலே வந்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குமா சீசனு. ஸோ புக்கிங்கே கிடைக்காது அப்படின்னாங்க. அது ஒரு ரெய்னி சீசன்லாம் வந்துன்னா சான்ஸே இல்லை. இப்போ சம்மர்லேயே இப்படி இருக்குது. ஸோ ரெய்னி சீசன்லாம் வந்தால் இந்த ரெசார்ட் விட்டு போகிறதுக்கே மனசு வராது, அந்த மாதிரி இருக்குது. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா யோகா டீச் பண்ணுற ரூம் மாதிரி, அது இல்லாமல் இங்கே ஸ்பாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பனையார் வீடு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் ரூமு. மந்த்ரா காட்டேஜ், மந்த்ரா இல்லம், அப்புறம் பனையார் வீடு. நாங்கள் அடுத்தது மந்த்ரா இல்லம். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் 8 to 10 மெம்பர்ஸ்லாம் வந்தோன்னா அந்த பனையார் இல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் காட்டேஜ். ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம், ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலாக இதை பார்க்க தான் நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஸ்டைலில் குளம் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்களா, இல்லை ப்ராப்பர் ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்காங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்விம்மிங் பூல் தான், பட் இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது. பூல் டைமிங் பார்த்திங்கன்னா 8 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க மார்னிங். அதோட 6 o'clock க்ளோஸ்ட், ஈவினிங் 6 PM வரைக்கும். ஸோ இங்கே திரவியம் சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஸ்டைல் பார் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, அதை காட்டுறேன். ஸோ நான் கூட என்னடா அது பார் செட்டப்லாம் போட்டிருக்காங்க, உள்ளே கல்லுலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். அதுவும் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தானே. பட் ஆனால் உள்ளே போனால் பாதாம், கூழ், மோர் இந்த மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாதாம் ட்ரிங்க் மட்டும் குடித்தேன். குடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, சார்ஜபிள்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 100 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இங்கேயே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பாட்ரி மேக்கிங், ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் அதை போல் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே புல்லக்காட் ரைட் இருக்குது, உரியடி இருக்குது. அதேமாதிரி சைக்கிள் ஒரு வில்லேஜ் டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பட் அதெல்லாம் பெய்டு ஆக்டிவிட்டி. இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்ஸ் தட் ஐ ஹவ் எவர் ஸ்டேட். கண்டிப்பாக கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுற எக்ஸ்பென்ஸை மிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 nights ஸ்டே பண்ணியிருந்தோம், ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இங்கே சொல்லியிருந்த மாதிரி இங்கே ஒரு பாட்ரி மேக்கிங் இருக்குல்ல, ஸோ அங்கே மேக் பண்ண ஒரு சின்ன டால், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.